ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024 ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நாஸ்ட்ரடமஸ் என்றவர் தாங்க இந்த தீர்க்க தரிசனங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு இயற்கையாகவே வருங்காலத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அது எல்லாத்தையுமே த செஞ்சுரிஸ் அப்படின்னு ஒரு புக்கில் குறிப்பிட்டிருக்காரு. என்னதான் அவர் எழுதி வச்சாலும் ஃபர்ஸ்ட் அதை நம்ப யாருமே தயாராக இல்லைங்க. அவர் இறந்தக்கப்புறம் தாங்க நம்பியிருக்காங்க. அப்படி அவர் என்னதாங்க சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் அவர் சொன்னதில் என்னெல்லாம் பலிச்சிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போர் நடக்க போறதை இவர் அப்பவே கணிச்சு சொல்லியிருக்காருங்க. 2ஆம் உலகப் போர்ல ஒரு நாடு ஜெயிக்கும், அடுத்து வரப்போற 100 ஆண்டுகளுக்கு அந்த நாடு தான் வல்லரசா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அந்த நாடு வேற எதுவும் இல்லைங்க, அமெரிக்கா தான். இந்தியாவோட சுதந்திரம் எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு கரெக்டா சொல்லியிருக்காரு. அமெரிக்காவை 21ஆம் நூற்றாண்டில் ஒரு கருப்பினத்தவர் ஆழ்வார்னு சொன்னாரு. அதே போல நடந்திருக்குங்க. அவர் தான் பாரக் ஒபாமா. அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதலையும் கரெக்டா கணிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, தன்னுடைய சொந்த மரணத்தையே மிக சரியா கணிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதாங்க? ஆமாங்க, அவருடைய இறப்புக்கு முந்தைய நாள் உயில் எழுதுவதற்காக வக்கீல வர வச்சிருக்காரு. நாளை காலையில சூரிய உதயத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் சொன்னதெல்லாம் அப்படியே தான் நடக்குதுன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. இப்படி அவர் 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு எழுதலைங்க, மொத்தம் 3700 ஆண்டுகளுக்கு சேர்த்து ப்ரெடிக்ஷன்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. 2024 பார்க்கறதுக்கு முன்னால 2023ல இவர் சொன்னது நடந்திருக்கான்னு பார்த்துட்டு வந்துருவோங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, மோதல்களால் அகதிகளின் எண்ணிக்கை அதிகமாகும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நடந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர், உக்ரைன் ரஷ்யா போர்ல அதிக அகதிகள் எண்ணிக்கை அதிகமாச்சுங்க. ரஷ்ய அதிபரான புட்டின் உடல்நிலையில பிரச்சனைகள் வரலாம்னு சொல்லியிருக்காரு. அதே போல் நடந்துச்சுங்க. யூகே ராயல் குடும்பத்தின் மவுசு குறைன்னு சொன்னாரு. அதே போல் 2ஆம் எலிசபெத் இறந்த பின் மவுசு குறைந்ததுங்க. பூமியோட வெப்பமயமாதல் புதிய உச்சத்தை எட்டும்னு சொன்னாரு. அதை கேட்கவாங்க வேணும், இப்ப வரைக்குமே வெப்பமயமாதல் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இயந்திர மனிதனோட வருகை அதிகரிக்கும்னு சொன்னாரு. அதோட தொடர்ச்சியாக தான் ChatGPT இப்பவே வந்திருக்கு. இது எல்லாமே நடந்திருக்குங்க. என்னடா இது எல்லாமே நெகட்டிவாவே சொல்லியிருக்காரு, 2024லயாவது ஏதாவது நல்லதா சொல்லியிருக்காரான்னு யோசிக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இருக்குல்லங்க, அதுல மிகப்பெரிய புரட்சி வரும்னு சொல்லியிருக்காருங்க. இது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா மூளை மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் இப்பவும் ரொம்ப ரிஸ்கா போயிட்டு இருக்குங்க. இதுல புரட்சி வந்தா உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தாங்க. நம்பர் 2, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லப்படுற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடுத்த கட்ட மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும்னு சொல்லியிருக்காருங்க. ஏற்கனவே 2023 இதே தான் சொல்லியிருக்காரு. அதன் விளைவாக தான் ChatGPT வந்திருக்கு. நம்பர் 3, சிவப்பு நிற கொடி கொண்ட நாடு போர் புரியும் ஆசியால, அதுவும் கடல் பகுதி சார்ந்து இந்த போர் நடக்கும்னு சொல்லியிருக்காருங்க. அவர் குறிப்பிட்டிருக்க கடல் பெருங்கடல் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட இந்திய பெருங்கடலா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சிவப்பு கொடின்னு பார்த்தா அது சீனா தாங்க. எந்த நாட்டு கூட போர் புரிய போறாங்கன்னு தெரியல, ஆனா இந்தியாவா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அது இந்தியாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், தைவானா கூட இருக்கலாங்க. நம்பர் 4, இப்ப இருக்கிற கிங் சார்ல்ஸ் 3க்கு பதிலாக அவரோட 2வது பையன் பிரின்ஸ் ஹாரி பதவியேற்பார்னு சொல்லியிருக்காரு. முதல் பையன் இருக்கும் போதே 2வது பையன் எப்படி பதவியேற்பார்னு சொல்லியிருக்காருன்னு தெரியலங்க. அது வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நம்பர் 5, ரஷ்ய அதிபர் புட்டின் உடல்நிலை பாதிக்கப்படும், அவரோட பதவிக்கே சவால்கள் வரும்னு சொல்லியிருக்காருங்க. ஆனா இது 2023லயே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, 2024லயும் இது சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தாங்க சொல்லணும். நம்பர் 6, 2024ல சுனாமி வரும்னு சொல்லியிருக்காருங்க. ஏற்கனவே ஜப்பான்ல சுனாமி அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. நம்பர் 7, சூரிய புயல் உருவாகலாம்னு சொல்லியிருக்காங்க. பூமி வெப்பமயமாதல் தான் இதுக்கு முக்கிய காரணமே. நம்பர் 8, காலநிலை மாற்றத்தால் பேரிடர்களின் வீரியமும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காரு. அது என்னவோ உண்மைதாங்க. காலநிலை மாற்றத்தால தான் பேரிடர்கள் வருது. இதுக்கு என்ன காரணம்னா, பூமி சூரியனை ஒரு குறிப்பிட்ட வேகத்துல தாங்க சுத்தி வரும். அதோட வேகம் கூடும் போதுதான் இந்த பேரிடர்கள்லாம் நடக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்பர் 9, இப்ப இருக்கிற போப் ஆண்டவர் பிரான்சிஸ் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவரோட இடத்துக்கு வேற போப் வருவார்னு சொல்லியிருக்காரு. அந்த வரப்போற போப் ஒரு யங் நபரா இருப்பாருன்னு சொல்லியிருக்காருங்க. நம்பர் 10, மேற்கு ஐரோப்பாவில இருந்து ஒரு புதிய தலைவன் கிளம்புவான். அவன் ஒரு ஹம்பிள் ஃபேமிலில இருந்து வருவான். அவனோட புகழ் எங்கும் பரவும்னு சொல்லியிருக்காருங்க. நம்பர் 11, 2024ல வேற்று கிரக உயிர் பூமியில் காலடி எடுத்து வைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஏலியன்ஸ்லாம் பூமிக்குள்ள வந்ததா ஒரு செய்தி பரவச்சுங்க. ஆனா அது உண்மையானு தெரியல, அபிஷியலா யாரும் இன்னும் சொல்லலைங்க. நம்பர் 12, டிஜிட்டல் கரன்சி எழுச்சி 2024ல பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப நம்ம யூஸ் பண்ற ரூபா நோட்லாம் மாறி ஃபுல்லாவே டிஜிட்டலா கரன்சியா மாறும்னு சொல்லியிருக்காருங்க. நம்பர் 13, சிட்டி ஆஃப் லைட்ஸ்னு சொல்லப்படுற இடத்துல நிலநடுக்கம் வரும்னு சொல்லியிருக்காருங்க. சிட்டி ஆஃப் லைட்ஸ்னா நம்ம பிரான்ஸோட தலைநகர் பாரிஸ் தாங்க. நம்பர் 14, குளோபல் டெலிபதி கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னா தொலை நுண்ணுணர்வு தகவல் பரிமாற்றம்ங்க. அதாவது நம்ம பேசணும்னு நினைக்கிறத நம்மளோட வார்த்தைகளால இல்லாம நம்ம எதிரில் உள்ளவங்கள கண்ணால மட்டுமே பார்த்து நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத மைண்ட்ல நினைச்சா மட்டும் போதும். நம்ம சொல்றது எதிரில் உள்ளவங்களுக்கும் அவங்க சொல்றது நமக்குமே புரிஞ்சிருங்க.
இது மூலமா மனிதர்கள் மட்டும் இல்லாம விலங்குகள் கிட்டையும் நம்மளால பேச முடியுமாங்க. இது வரைக்கும் நாஸ்டாடமஸ் சொன்ன இந்த 14 ப்ரெடிக்ஷன்ஸ்ல உங்களுக்கு எந்த ப்ரெடிக்ஷன் நடந்தா நல்லா இருக்கும், எந்த ப்ரெடிக்ஷன் நடக்கவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்காலத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சக்தி கிடைச்சா எப்படி இருக்கும்னு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.